நான் சொல்றேன், என் மூளை முழுக்க சுத்துது. ஜஸ்ட் காமன் இந்துவ மாதிரி. இப்போதைய இந்துக்களைப் போலவே பெயரல் இந்து தான். ஆனா இந்து என்றால் என்ன? இந்து மதம் என்றால் என்ன? இதைப் பற்றி பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. அப்படிதான் இந்த வெற்றிடம் நம்முடைய மூளையில் உருவாகிறது. அத என் கல்லூரியில், என் தோழிகளால் பயன்படுத்தப்பட்டது. ஜஸ்ட் டு பி வைட் ஹேவ் மாதிரி, கேரளா ஸ்டோரி படத்துல காட்டிய மாதிரி, அந்த படத்துல ராடிகலைசேஷன் எப்படி நடக்கிறது? மூளை சுத்தம் செய்யப்படுவது எப்படி? அந்த எல்லாமே காட்டப்பட்டிருக்கின்றன. அவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டவை. அதன் இயக்குனர் சுதீப் தாதா இங்கே ஆசவித்யா சமாஜ் வந்தார். நம்மை எல்லாம் நேரில் சந்தித்து பேட்டி எடுத்தார். அந்த முக்கிய கதாபாத்திரங்கள பற்றி காட்டியுள்ள பகுதிகள் கூட உண்மையானவை. அந்த 3 பெண்களின் கதையும் இங்கே நிகழ்ச்சியிலேயே நடந்தது. அதில் அந்த ராடிகலைசேஷன் பகுதி வருகிறது. எப்படி தோழிகளால் இந்த ராடிகலைசேஷன் நடக்கிறது மற்றும் எப்படி மூளை சுத்தம் செய்யும்போது நம்முடைய மனதில் இந்து மதத்துக்கு எதிரான வெறுப்பு அதிகரிக்கிறது என்பதையும் காட்டுகிறது. அந்த எல்லாவற்றையும் காட்டியிருக்கிறார்கள். அந்த எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி என் தோழிகளின் மூலம் எனக்கு இஸ்லாமிய சிந்தனைகளும் பாதிப்பும் ஏற்பட்டது. அது ஒரே நாள்ல நடந்த ஒரு செயல்முறை இல்ல. அது மெதுவாக நடந்த ஒரு செயல்முறை. முதல்ல அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். இந்து மதம் பற்றி தெரிந்து கொள்ள. அவர்கள் அடிக்கடி என்னிடம் கேள்விகள் கேட்டார்கள். ஆனால் நான் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அவர்கள் கேள்விகளின் இயல்பு வெறும் விமர்சனம் செய்வதற்காக இருந்தது. அதனால் அவர்கள் விமர்சனமாக பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் கேள்விகள் கேட்க ஆரம்பித்ததும் என் மனதில் இப்படித்தான் இருந்தது. இந்து மற்றும் இந்து மதம் என்பது ஒரு முறையான மதம் அல்ல. இந்து என்று சொல்லவும் எனக்கு ஒரு வகை வெட்கம் வந்தது. இப்படி சொல்லும்போது என் பக்கம் ஒரு மனநிலை உருவாக வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் அவர்கள் அந்த முயற்சியில வெற்றி பெற்றார்கள். அது ஒரு மெதுவான செயல்முறையாக தொடர்ந்தது. மேலும் அவர்கள் அடிக்கடி என் மதத்தை விமர்சித்தார்கள். நான் அமைதியாக இருந்தேன். முதல்ல நான் தவிர்த்து வந்தேன். ஆனா, அவர்கள் கேட்ட கேள்விகள் என் குழந்தை பருவத்திலிருந்தே என் மனதிலும் இருந்த கேள்விகள் தான். அந்த கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்ல. என்ன மாதிரியான கேள்விக? ஆமா, என்ன அர்த்தம்?